ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது UNIT-9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரியணும். இதுக்கும் உங்களுக்கு 6th to 12th போதும். அதுவும் மோஸ்ட்டாக உங்களுக்கு இந்த எக்கனாமி புக்லேயே எல்லாம் கவர் ஆகும். எக்கனாமி, பாலிட்டி நினைக்கிறேன். அதில் இந்த சமூக நீதி, தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, அரசியல் சிந்தனைகள், இந்த மாதிரி டாப்பிக்கே உங்களுக்கு மோஸ்ட்டாக இதெல்லாம் கவர் ஆகும். அது பார்த்திங்கன்னா UNIT-8 உங்களுக்கு கவர் ஆகும். அதில் இருக்க சில விஷயங்கள் டேட்டாஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு UNIT-9 வரும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்லேருந்தே படிக்கலாம். மனித வள மேம்பாடு HDI பார்த்திங்கன்னா இது எப்போ உருவாக்குறாங்க, 1990, யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் கேட்பாங்க. அது ரொம்ப பேசிக்கானது தான். கண்டிப்பாக பேசிக்காக ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. அது HDIயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். நம்ம 2017, 15 to 17 அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் புக்கில். பட் இப்போ கரண்ட் இயரில் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா 2020, 21 HDIயில் தமிழ்நாடு எங்கே இருந்தது, தமிழ்நாட்டில் சிறந்த மாவட்டம் இது ரொம்ப கம்மியாக இருந்தது, லிட்ரஸி ரேட் எங்கே அதிகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா HDIலே வந்துடும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டு, எஜுகேஷனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஒரு 3 இது போட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்டரில் வரும். அது பார்த்திங்கன்னா பிற மாநிலங்கள், அதாவது மற்ற மாநிலங்களோட ரேங்கிங் பார்க்கணும். மீடியமில் இருக்குமா, லோவில் இருக்குமா, ஹையில் இருக்குமா, மற்ற ஸ்டேட், பக்கத்து ஸ்டேட், சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்க்கணும். ஆந்திரா, கர்நாடகா, இவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல இருக்கும் அந்த பார்க்கணும். 0.00 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதில் பார்க்கணும் ரேங்க் நம்ம கீழே இருக்குமா மேலே இருக்குமா, அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாடு புரியுது. இது கொஞ்சமாக தான் இருக்கும், ரொம்ப டாபிக் பெருசாக இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது 3 to 4 நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். ஒரு 1 to 2 கேள்வி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. மறுமலர்ச்சி இயக்கம்னா என்ன? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையார்னா ராஜாராம் ராய். அதுக்கப்புறம் இந்த நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். ஜோதிபா புலே, அதுக்கப்புறம் இந்த மிஷின்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா 10th இந்த புக்லேயும் எங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடும். இது பார்க்கணும். சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இது கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக இருக்காது. ஓரளவுக்கு இயர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணாங்க, இப்போ அதுவரை என்னென்ன சபா கொண்டு வந்தாங்க, சபா மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அத்வைதானந்த சபா யார் கொண்டு வந்தாங்க, யூஎஸ்எஸ்ல இப்போ 1891, இந்த மாதிரி விஷயங்கள். ஒடுக்கப்பட்டவருக்கு என்ன பண்ணாங்க, யார் என்ன கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இதில் கவலையாகும். அப்புறம் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கணும், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சியில் ஆரம்பித்து திமுக என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்க, நீதி கட்சி என்ன கொண்டு வந்தாங்க, மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தா, சத்துணவு திட்டம் யார் மாற்றினா, குலக்கல்வி திட்டம் யார் கொண்டு வந்தது, அது யார் ரத்து பண்ணது, எதனால் போராட்டம் அடிச்சது, எதனால் ராஜினாமா பண்ணாது, இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். கொள்கைகள், நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன அந்த ஸ்கீம்லாம் இருக்கும். சில சட்டங்கள் போட்டிருப்பாங்க, சில ஸ்கீம் பண்ணியிருப்பாங்க, தொழிலாளர்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க சட்டம் போட்டு. ஒடுக்கப்பட்டோருக்கும், தாழ்த்தப்பட்டோருக்கும், பிற்படுத்தப்பட்டோருக்கும், இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69%. இது ஜெயலலிதா 1993 அந்த டைமில் கொண்டு போய் இதில் வச்சாங்க. பார்ட் 7 அதில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். நானும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் நான் ஏன் இது மாதிரி சேனல் ஆரம்பித்து போட்டிருக்கேன்னா, இப்போ நம்மளாம் சேர்ந்து படிக்கிறது. அதாவது நான் கிளாஸ் நடத்தும்போது இல்லை நம்ம ஒரு புக் எடுத்துக்குவேன், டாபிக் எடுத்துக்குவேன், அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள், இந்த டாபிக் எடுத்து ஒரு 2 லெசன், அந்த 2 லெசன் முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி அதை நான் சொல்லுவேன். அப்படி படிக்கும்போது நான் படிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட இதுதான் ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி. தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா இடஒதுக்கீடு மக்களுக்கான நியாயங்களும், இது நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இதோட எப்படி இருக்குது, டாபிக் வெயிட்டேஜ் என்ன, எங்கே என்ன எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர் சில டெஸ்ட்லாம் பார்க்கும்போது தெரியுது, ஓகே இதுதான் முக்கியமான ஏரியா, இங்கேருந்து கேள்விகள் வருது. இதை தவிர நம்ம ஏதாவது கவர்மெண்ட் பாலிசி நோட்லாம் பார்க்கணும் அப்படிலாம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக் பேஸ்
ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம். அப்புறம் இடஒதுக்கீடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். மண்டல் கமிஷன் வந்துருப்பாங்க 1978. அதுக்கு முன்னாடி காக்கா கலைஞர் கமிஷன் 1953. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். இதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா கமிஷனர் வந்து தமிழ்நாட்டில் யார் கொண்டு வந்தா? சட்டநாதன் அவர் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. கருணாநிதி ஆட்சியில் எம்பிசி இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்து நம்ம கருணாநிதி தான். தென் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொள்கையான நியாயங்களும் வளங்களை பெறும் வாய்ப்புகளும். இது வந்து இடஒதுக்கீடு இப்போ சொன்னதும். அடுத்தது வந்து தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், அதாவது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்கிறது, உற்பத்தி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி. இப்போ பட்டு உற்பத்தி இது வந்து காஞ்சிபுரம், டெக்ஸ்டைல்னால் வந்து ஈரோடு திருப்பூர், காட்டன்னா கோயம்புத்தூர், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள். இது சுகர் கேன் என்ன பண்ணுறாங்க, அதான் கரும்பு, இதெல்லாம் எங்கே பயிரிடுறாங்க, எந்த அளவுக்கு பயிரிடுறாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் தான் இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ் பிரைமரி செகண்டரி டெக்ஸ்டைல் செக்டர், அக்ரிகல்ச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ், சர்வீஸ் செக்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ், இண்டஸ்ட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ், ஜிடிபி என்ன, ஜிஎஸ்டிபி ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட், கிராஸ் ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஸ்டேட்னா மாநிலம் லெவலில் பார்க்குறது, ஜிஎஸ்டி வந்து இந்தியன் லெவலில் பார்க்குறது, அது பார்ப்பாங்க. பொருளாதாரம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வரும். அந்த அனல் மின் நிலையம், சோலார் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி, நான் ரெனியூபிள் எனர்ஜி, இந்த விஷயங்களும் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சப்டாபிக் மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓவராலாக ஒரே சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 லெசன் 4 லெசன் தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கவர் ஆகும். தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சி சமூக நலத்திட்டங்கள்னா அந்த காலத்தில் கொண்டு வந்த அந்த திட்டங்களால் என்னென்ன மேம்பாடு அடைஞ்சிருக்காங்கன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். இப்போ 1992 வந்து தொட்டில் குழந்தை திட்டம், பெண்களோட செக்ஸ் ரேஷியோ அதிகப்படுத்துறதுக்காக வருது. நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதாரத்தை மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் வரும். ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு UNIT-9 ஈஸியாக இருக்கும். தமிழில் படிக்கிறவங்களுக்கு UNIT-8 ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ்னு சொல்ல, பட் இருந்தாலுமே வந்து இங்கிலீஷில் படிக்கிறவங்க கொஞ்சம் UNIT-8 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சங்க இலக்கியங்கள் வருது, ஃபுல்லாக தமிழ் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப இங்கிலீஷ்லேருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ண கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றி படிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, அந்த 3 வகையான இது இருக்குது நம்ம இதில் ஹெல்த் யூனிட்டு, அதை பற்றி சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஹெல்த் வந்து அடுத்து தமிழக புவியியல் கூறும். இது வச்சு உங்களுக்கு ஜாகிரபிலே கவர் ஆகிடும். நீங்கள் ஜாகிரபியில் வந்து இந்தியன் ஃபிசியோகிராஃபி படிப்பீங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி, எங்கே வந்து எந்த இடத்துக்கு வந்து எந்த விளைச்சல் கரெக்டாக இருக்கும், தமிழ்நாட்டில் என்னென்ன விளையுது, எது அதிகமாக விளையப்படுது, இது என்ன கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். தென் பல்வேறு துறைகள் தமிழ் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ வந்து நீங்கள் 2000 எக்ஸாம் மோஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்குறது வந்து இந்த இயர் எண்டில் வந்து கால்பர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலாம் 2020 மிட்லேருந்து இப்போ இந்த ஆட்சியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க இப்போ பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது கரண்ட் இவங்களை கேள்விகளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது கவர்னன்ஸ், முக்கியமான டாபிக். இது வந்து கண்டிப்பாக ஒரு 4 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நிறைய இருக்குது. கேபிள் டிவிலேருந்து அப்புறம் சேவை மையம், இந்த மாதிரி விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு இனி பாருங்கள், இது பட்ஜெட்டில் கூட பாருங்கள், இப்போ சிஸ்டம் பேப்பர்லாம் போயிட்டு டேப்லெட்டு கம்ப்யூட்டர் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்துருங்க. ஸோ எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் தான். யூனிட் 8 கம்பேர் பண்ணும்போது UNIT-9 வந்து கண்டென்ட் வந்து ஓரளவு கம்மி தான். இப்போ இங்கே வந்து நீ ஒரு 100 மடங்கு போட்டு படிக்கணும்னா இங்கே ஒரு 65 to 70 மடங்கு போட்டு படித்தாலே போதும். பட் நான் சொல்கிறேன்னா ஓவரால் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு அரௌண்ட் டெய்லியும் ஒரு 1 hour எடுத்து படித்தா கூட
இதை வந்து ஒரு 35 டேஸில் ரெண்டையுமே முடிக்கலாங்க. அவ்வளோதான் கண்டுருக்கு. 35 டேஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ் கன்ஃபார்ம். 70 to 70 ஸ்டோராக அடிக்கலாம். ப்ளஸ் மேக்ஸ், டெய்லி மேக்ஸ் எடுத்துக்கணும். இது ரெண்டும் பார்த்தாலே ரவுண்டாக ஒரு 100 மார்க். அவங்களுக்கு கட் ஆஃப் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு தோராயமாக சொல்லணும்னா ஒரு 140 வைங்க. உண்மையும் வந்து 160 வச்சு படிக்கணும். இதில் வந்து ஒரு 100 வந்து இதையே போயிடுச்சுன்னா மீதி பாருங்கள், ஹிஸ்ட்ரி இருக்கும், ஐஎன்எம் இருக்கும், பாலிட்டி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கிட்டத்தட்ட இதுலேயே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இங்கேருந்து ஒரு 20, பாலிட்டியில் ஒரு 15, இங்கே ஒரு 35, ஜாகிரஃபியில் ஒரு 15, பார்த்தீங்கன்னா அப்போ அங்கேயே ஒரு 50, 170 வந்துடுச்சு. அதான் ஒரு 6 சப்ஜெக்ட் தான். யூனிட் 8 பாருங்கள், யூனிட் 9 மேக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மாதம் இருந்தால் போதும். 3 இந்த ஆர்டரில் படிக்க தான் கரெக்டாக இருக்கும். யூனிட் 8 ஃபஸ்ட்டு, யூனிட் 9 மேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதில் எதுக்கான போய்க்கோங்க. என்னோடய இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஐஎன்எம் தென் பாலிட்டி படிப்பேன். இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 3 6 சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேசிய இயக்கம் 3, அங்கே 3, அப்புறம் இந்திய புவியியல் ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூனிட் 9லேயே நிறைய வரும். யூனிட் 9லேயே இங்கே படிக்கிறது யூனிட் 9 அப்படியே டெவலப் ஆகிடும். போக்குவரத்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அதுலேயும் வரும். காடு மற்றும் வன உயிரினங்கள் ரிலேட்டடான விஷயங்கள் அதுலேயும் வரும். நீர் வளங்கள் அதில் வரும். ஆறுகள், மண் மற்றும் ஆறுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஜியோகிராஃபி அதில் வந்துடும். தமிழ்நாட்டில் என்ன ஆறு, எது ஈஸ்ட்டில் போகுது, எது வெஸ்ட்டில் போகுது, எது அரேபியன்ஸ், எது பே ஆஃப் பெங்கால் கலக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான். யூனிட் 8, யூனிட் 9 மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, தென் பார்த்தீங்கன்னா இந்தியன் புவியியல். இது முடித்தாலே ஓவரால் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இந்திய பொருளாதாரத்தில் முக்கியமாக இந்தியன் எக்கானமி பார்த்துக்கோங்க, இந்தியன் ரிசர்வ் வங்கி, எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. திட்டக்குழு நீதி ஆயோகம் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். 5ஆண்டு திட்டம் எப்படின்னா இப்போ நடைமுறையில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 கேள்வி, ஒரு கேள்வி அதில் வந்துடும். பேசிக்கான கேள்வி 2 கேட்பாங்க, கொஞ்சம் கஷ்டமான கேள்வி 2 கேட்பாங்க. ஒரு 10 கேள்வி கேட்டால் ஒரு 5 அட்டன் பண்ண கூட போங்க, 5 கரெக்டாக எடுத்தால் போதும். மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வந்துடும். HDIலே இது கவர் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மற்றதான் பெருசாக ஒன்றும் இல்லை. சயின்ஸ்லாம் படிக்கணும்னு நினச்சா பிடிச்சவங்க படிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை என்னோடய தனிப்பட்ட கருத்துக்கு நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 15 கேள்வி கேட்டால் அதில் ஒரு 5 to 10 அடிச்சா போதும் இந்த டாப்பிக்கில். ஏன்னா நம்ம 180, 190 எடுக்கிறது நம்ம ஒன்றும் குரூப் 4க்காக இது பண்ணலாம். நம்ம குரூப் 4னா 200 180 ப்ளஸ் எடுத்தால் தான் நமக்கு போஸ்டிங்கு சேஃபாக இருக்கலாம். இங்கே வந்து 150 ப்ளஸ் எடுத்துகிட்டா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு கோத்துட்டு போயிடும். மெயின்ஸுக்கு தான் நம்ம நல்லா படிக்கணும். அப்படிங்கும்போது யூனிட் 8லாம் படிக்கும்போது சேர்த்து மெயின்ஸும் படிச்சிடணும். நம்ம திருக்குறள்லாம் நீங்கள் படிக்க ஒரு நோட்டை போட்டு சைடு பை சைடு குறள் எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு இந்த குறிப்பிட்ட டைம் போட்டு 12லாம் எழுதியிருக்கோம். முன்னுரை, திருவள்ளுவர் யார், என்ன சொன்னாங்க, அடுத்து ஒரு 4 லைன், அன்றாட திருக்குறள் பண்ணுறோம். அந்த டாப்பிக் ஏற்ற மாதிரி ஒரு 4 சப் டாபிக் போட்டு ஒரு 200 ஒரு 3 பக்கம் வரமா எழுதணும். இந்த மாதிரி அப்படியே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சைடு பை சைடு இதுவும் கவர் ஆகிடும். நல்லா நான் வச்சுக்கோங்க. மெயின்ஸும் திருக்குறள் தான் வேலை வாங்கி கொடுக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவாங்க. லெட்டர் ரைட்டிங்கு, இது பண்ணுறது, இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் கன்சிடர் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஈஸியாக எழுதிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் மேட்ரிக்ஸ். எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதை பொறுத்து இது இருக்குது நமக்கு. இது 6 தான். எல்லாத்துலேயும் 3 எழுதணும். இது ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ல் 3 கொடுப்பாங்க. நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாடல் கொஸ்டின் ஒரு மெயின்ஸ் போட்டால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுவும் ஈஸியாக எழுதிடுவாங்க. இதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் படிக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். கொஞ்சம் ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து பேசணுமோ இல்லை தெளிவாக பேசணுமோ, ஃபஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக இருக்குது.
தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. எதாவது இம்ப்ரூவ் பண்ணாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.